கழகம்தான் போட்டியிடும் என்கின்ற நிலையிலே இருந்த சூழ்நிலையிலே சிறிய சருக்கள் கூட்டணியுடைய முயற்சியால் திருப்பத்தூர் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் தலைமை இடுகின்ற உத்தரவு, தலைமைக்கு இருக்கின்ற நெருக்கடிகள், பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு திருப்பத்தூரை நாம் இழந்திருக்கின்றோமே தவிர அதை பெரும் முயற்சி எடுத்தோம், சாதித்து காட்ட வேண்டும். எப்படியும் நாம் தான் அந்த திருப்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடும், இரட்டையை தான் போட்டியிடும் என்ற நிலையிலே நாம் அதற்கு முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் அங்கு அந்த முயற்சிகள் தோல்வியடைந்தது. நம்முடைய கூட்டணிக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த 4 தொகுதிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்றது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசியோடு இந்த 4 தொகுதியும் வென்றெடுப்போம். கழகத்தினுடைய புதுச்சேரி இந்த 4 தொகுதியும் ஐயா உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆக அந்த சமர்ப்பிக்கின்றேன் என்று சொன்னது வார்த்தை உங்களை நம்பி, இந்த கழகத்துடைய தொண்டர்களை நம்பி இன்றைக்கு திமுகவுடைய அராஜக போக்கை நாம் மக்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாம் சாதிப்போம், சாதித்து காட்டுவோம், வென்றெடுப்போம். திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 4 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வென்றது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அந்த அளவிற்கு நாம் கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபட்டு வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் நான் இருகரம் கூப்பி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.